வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை அது உனக்கு உயிரை கொடுக்கும், பிழைப்பை கொடுக்கும், அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இங்க வசனம் சொல்லுது, உன் பாவம் இன்னைக்கு மன்னிக்கப்பட்டுச்சியா, யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நீ செய்த அக்கிரமம், நீ செய்த அநீதி, நீ செய்த துரோகம், ஒவ்வொரு நாளும் உன் இருதயத்தை வேதனைப்படுத்தி, ஐயோ நான் எப்படி இதிலிருந்து தப்பிப்பேன், எப்படி இந்த பாவம் எனக்கு மன்னிக்கப்படும், எப்படி நான் இந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வருவேன்னு ஏங்கிக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, எனக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு, உன் பாவத்துல நான் உனக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறேன். விடுதலை தரப்ப நீ விசுவாசி. உனக்காக தான் நான் ரத்தம் சிந்தினேன், உனக்காக தான் நான் மரித்தேன், உனக்காக தான் ரத்தம் சிந்தினேன், உனக்காக தான் மரித்தேன், உனக்காக தான் மீண்டும் உயிரோடு எந்திரிச்சேங்கிறத நம்பு. நம்பு. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். நான் சொல்றேன், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டுருச்சு, மன்னிக்கப்பட்டுருச்சு. அப்படி மன்னிக்கப்பட்டிருந்தா உடனே எந்திரிப்பான். நீ எழுந்தும் படுக்கை எடுத்துட்டு போன செகண்ட்ல, நாளைக்கு இல்லை, நாளானைக்கு இல்லை, இப்பவே அந்த மாற்றத்தை நீ பார்க்க முடியும். எத்தனை பேர் நம்ப முடியும்? அவனுடைய இருதயத்துல சமாதானம் இல்லாத நிலைமை, இருதயத்துல வேதனை, கணவன் மனைவிக்கு துரோகம் பண்றது, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்றது, பெற்றவங்க பிள்ளைக்கு துரோகம் பண்றது, பிள்ளைகள் பெற்றவங்களுக்கு துரோகம் பண்றது, நம்ப வச்சு கழுத்தறுத்து, ஓ ரீகா சந்தல் அதரபலபா குடும்பங்களிலே சமாதானத்தை இழந்து, ஓ இன்றைக்கு நாளைக்கு மாறுமா என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என் ஆண்டவர் சொல்றாரு, உன் துரோகம், அக்கிரமம், பாவம் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேயா, சிலுவை மரத்திலேயே அத்தனையும் நான் பரிகாரமா தீர்த்துட்டேன், நீ மட்டும் நம்புனா போதும், நான் தான் உன் பரிகாரிக்கிறத நம்பு. அவன் பாவம் அவனுக்கு மன்னிக்கப்பட்ட உடனே அவன் கை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, அவன் கால்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, அவனுடைய சிந்தையும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, அவன் படுக்கையை அவனே எடுக்கிறான். ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவன் படுக்கையை அவனே எடுத்து தோல்ல போட்டு அவன் வீட்டுக்கு போகும்படி அவனுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஆரம்பத்தை தொடுகிறது. ஆமென் சொல்லுங்க. உங்க கைதான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க யாரையும் நம்பி இருக்க ஆண்டவர் விடமாட்டா. உங்க நம்பிக்கை அவர் மேல இருக்கட்டும். யோபு சொல்லும்போது, அவர் என்னை கொண்டு போட்டாலும் சரி, நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. எனக்கு அந்த நம்பிக்கை வீண் போகாது. பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லு, நிச்சயமா ஒரு முடிவு இருக்குதா, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒருவேளை இயேசுவை நம்பி வந்தையா, என் வாழ்க்கையில் விடுதலை இல்லையே, ஒரு நிம்மதி இல்லையே, இந்த மாலை நேரத்தில் அதுக்கு காரணமே பாவம் மன்னிக்கப்படாதுதான். இன்னைக்கு மன்னிக்கப்படும். ஆமென். ஒரு 2 ஸ்டான்ஸா பாடி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அநேகர் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க தெரியுமா? உங்கள் சரீரத்தில் இருக்கிற விடுதலை ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை சந்திப்பார், தொடுவார். நாங்கள் தொடரதை விட ஏசப்பா நேரடியாக உங்களை தொடரணும். அதுதான் எங்கள் விருப்பம். எங்கள் விருப்பம். நேற்றைய தினத்தில் அநேகரை கர்த்தர் சந்தித்தார். அநேகர் இந்த இடத்துல என்ன செய்தார்கள்? அநேக வாலிப பிள்ளைகள் அப்படியே உடைஞ்சு அழுதாங்க. ஐயோ என்னால் தாங்க முடியல, டிப்ரெஸ்ஸாக இருந்தது, மனக்குழப்பம், மனபார வெளியே சொல்ல முடியல, செத்து போலாமான் இருந்தேன். இன்னைக்கு இயேசு என்னை தொட்டார் என்று சொல்லி சாட்சி சொன்னாங்க. பார்ப்பாங்க. எனக்கு இந்த இடத்துல இருக்கிற உங்களை கர்த்தர் சந்திப்பார். கரபல உட்காத மனிதரை கண்ணை மூடி இந்த பாட்டை பாடிட்டு நாம் எழுந்து நாம் ஜெபிக்க. ஆசீர்வாதமும் உனக்கு போனஸ், உனக்கு போனஸ் ஃப்ரீயா வந்துடும். ஃப்ரீயா வந்து கண்ணை மூடி, ஓரா தலமர சந்தலக, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. அப்படியே கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அவருடைய சிலுவையை மாத்திரம் பார்த்து கொண்டு பாடுவோமாக. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் போற்றி என்றென்றோ பாட்டிடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றோ பாட்டிடுவே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு,
தந்தார். அறிக்கையிடுவோம். சமாதானம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் கைகளை தட்டி துதிப்பாடல் நான் பாடி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு. விடுதலை தந்தார் இயேசு. விடுதலை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை நம்மை விடுவிக்கும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படி ஒரு பரிசுத்த வல்லமை, ஒரு பரிசுத்த வல்லமை, பரிசுத்த வல்லமை புது வாழ்வு தந்தாரேசு. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. சமாதான தந்தாரேசு. சமாதான தந்தாரேசு. சமாதான தந்தாரேசு. சமாதான தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி துதிப்பாடல் நான் பாடி இயேசுவின் நாமத்தினால் எரிக்கப்படுவதாக எரிக்கப்படுவதாக ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை பிள்ளைகள் மேல் வந்திறங்கட்டும். ஆவியிலே விடுதலை வருவதாக. கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி வல்லமை தந்தாரே வல்லமை தந்தாரே